நல்ல வாசமா இருக்கு. இன்றைக்கு ஒரு சுவையான சமையல் காணொளி. புட்டு. யாருக்கு தான் புட்டு பிடிக்காது? புட்டுல எப்படி எப்படி வெரைட்டியா செய்து சாப்பிடலாம்னு மட்டும்தான் யோசிப்பேன். அந்த வகையில புட்டை வச்சு தான் இன்றைக்கு நாங்க ஒரு சமையல் செய்ய போறோம். இறால். அதாவது இறால் புட்டு மசாலா தான் செய்ய போறோம். இது நல்ல டேஸ்டா இருக்கும். வாங்க குசினிக்கு போயிட்டு சமைச்சு சமைச்சு கதைப்போம் நாங்க. இன்றைக்கு நைட் எங்கட வீட்டை இந்த இறால் புட்டு மசாலா எங்கட வீட்டை எல்லாருக்குமே அது சரியான விருப்பம். நீங்களும் இதை பார்த்துட்டு கட்டாயமும் முயற்சி செய்து கொடுங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், இறால் கறி வைக்கலாம் உங்களோட வீட்டை இறால் புட்டு மசாலாவாக தான் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் அடுப்பை பற்ற வச்சுருவோமா? இப்போ அடுப்பு பார்த்தீங்கன்னா நல்லா எரிய வலிக்கிட்டு அதில் நாங்கள் சட்டியை வச்சுருவோம். சட்டி கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். சட்டி நல்லா சூடாகிட்டு அதில் நாங்கள் எண்ணெய் ஊற்றிக்கொள்ளுவோம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இதில் நாங்கள் கடுகு, வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கொள்ளுவோம். அடுத்தது சின்ன வெங்காயம் நல்லா சின்ன சின்னனா வெட்டி வச்சிருக்கிறோம். அதுவும் பச்சை மிளகாவையும் சேர்த்து போட்டுக்கொள்ளுவோம். நல்லா கிளறி விடுவோம். அடுத்து உள்ளியை சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி மூன்றும் நல்லா பொன்னிறமாக வதங்கி வர அளவுக்கு எண்ணெயிலேயே அப்படியே வதக்கி எடுக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி எல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு தக்காளி பழம் எடுத்து நல்லா சின்ன சின்னனா வெட்டி வச்சிருக்கிறோம். அதை சேர்த்துக்கொள்ளுவோம். இதோடையே நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையையும் சேர்த்துக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுவோம். நல்லா எல்லாமே அப்படியே எண்ணெயிலேயே பொரிஞ்ச மாதிரி வரணும். இப்போ பாருங்கள், தக்காளி பழம் எல்லாம் நல்லா அவிஞ்சு அப்படியே மசிஞ்ச மாதிரி வந்திருக்கு. இப்போ பாருங்கள், தக்காளி பழத்துலேருந்து எண்ணெயும் பிரிஞ்சு வருது. அப்படியே நல்லா தக்காளி பழம், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் பொன்னிறமாக வதங்கணும். அதுக்கு பிறகு நாங்கள் இதே எண்ணெயில் எடுத்து வச்சிருக்கிற இறாலையும் போட்டுக்கொள்ளுவோம். நல்லா எல்லாத்தையும் கிளறி எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே அவிய வைப்போம். ஓகே, இப்போ நாங்கள் மூடி வச்சிருவோம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சா காணும். இப்போ 2 நிமிஷம் ஆகிட்டு நாங்கள் திறந்து பார்ப்போம்.
நல்ல வாசமாக இருக்கு. பாருங்க எப்படி இருக்கண்டு. இப்போ நாங்கள் இறாலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுவோம். அடுத்தது வந்து ஒரு கரண்டி மிளகாய் தூள், தீபாடு ஸ்பெஷல் தூள். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிடுவோம். பாருங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறியாச்சு. பாருங்க எப்படி இருக்காண்டு. இப்போ ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கொள்ளுவோம். இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த கறிக்கு தேங்காய் பாலே பாவிக்கல, தண்ணியில் தான் அவிச்செடுக்கிறோம். இப்போ சில வேளைகளில் தண்ணியும் பாவிக்க தேவையில்லை, ஏன்னா இறாலில் வந்து தண்ணித்தன்மை இருக்கும். நாங்கள் எண்ணெயில் வதக்கேக்க இறாலில் இருக்கிற தண்ணித்தன்மை வந்து கொஞ்சம் குழம்பு தன்மையாக வரும். ஆனால் இன்றைக்கு வந்து நான் கொஞ்சம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி எடுத்தபடியாக அந்த தண்ணித்தன்மை இல்லை. அதுக்காக தான் இப்போ ஒரு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மிளகாத்தூளோட பச்சை மணம் போகிற அளவுக்கு இப்போ அவிய விட்டுருக்கு. பாருங்க அப்படி இருக்கண்டு. அதோட இறால் வந்து அதிக அளவு அவியக்கூடாது, குறைஞ்சதோ ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளே அவிஞ்சாலே காணும். அதுவே கூடன்னு தான் சொல்லணும், ஏன்னா குயிக்காக அவிஞ்சிடும் இறால். அதிக அளவு அவிச்சா இறால் வந்து ஒரு ரப்பர் தன்மையாக போயிடும். இப்போ நாங்கள் மூடி நல்லா அவிய வைப்போம். இப்போ நாங்கள் அடுப்பில் கொதிக்க வச்சு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டு இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம் எப்படி இருக்கண்டு. வாவ், இப்போ பாருங்க நல்லா வத்தி வந்துட்டு. பாருங்க எப்படி வந்திருக்குன்னு வத்தி. இப்போ பாருங்க எப்படி இருக்குண்டு நல்லா வத்தி மசாலாவா. அந்த புட்டுக்குள்ளே இந்த மசாலா இறங்கேக்க அப்படியே டேஸ்ட் தெரியணும், அதுக்காக தான் அப்படி நல்லா வத்த வச்செடுக்கிறது. இப்போ நாங்கள் இதை இறக்கிடுவோம். இது வந்து இறால் மசாலான்றபடியாக தேங்காய் பால் சேர்க்காம தண்ணியிலே அவிய விட்டுருக்கிறோம். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் புட்டு பானையில் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த புட்டு பானையை அடுப்பில் வச்சுருவோம், கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இனி நாங்கள் புட்டை அடுப்பில் வச்சுருவோம். புட்டு அடுப்பில் வைக்கிறதுக்கு நீத்துப்பட்டி எடுத்தாச்சு. இல்லை உங்கள்கிட்ட குழல் இருந்துச்சுன்னா நீங்கள் குழல்லையும் அவிச்செடுக்கலாம். இப்போ நாங்கள் இறால் மசாலாவை பாருங்கள் இப்படி எடுத்துருக்க மாட்டேன். இதை வந்து சட்டியிலேருந்து மாற்றிட்டேன். புட்டுக்கு வந்து முதலே குழைச்சி வச்சாச்சு. ஏன்டா இப்போ உங்களை எல்லாருக்குமே தெரியும் புட்டு குழைக்கிறது எப்படின்றது. அப்படி ஒரு காணொலி உங்களுக்கு தேவையண்டா என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்குது, நீங்கள் போயிட்டு பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து முதல்ல புட்டை போட்டுக்கொள்வோம். இதுக்குள்ளே கொஞ்சமாக புட்டு, அதுக்கு பிறகு நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற இந்த இறால் மசாலா, பிறகு மறுபடியும் மேலால் கொஞ்சமாக புட்டு, அடுத்தது வந்து இறால் மசாலா, இப்போ மேலால் கொஞ்சமாக புட்டு, இப்படி ஒவ்வொரு லேயராக வச்சுருக்கிறோம். இதே மாதிரி நீங்கள் குழல் புட்டுலையும் இதே மாதிரி நீங்கள் குழல்லையும் வச்சு அவிச்செடுக்கலாம். சரி, ஓகே. இப்போ தான் நாங்கள் அடுப்பில் வச்சுடுவோம். இப்போ நாங்கள் மூடி வச்சிடுவோம்.
ஓகே, நாங்கள் இப்போ புட்டு அவிய வச்சு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டு. இப்போ திறந்து பார்ப்போம், எப்படியுமே அவிஞ்சிருக்கோம். டரடரடா. இப்போ நாங்கள் தட்டி பார்த்தா ஒட்டாமல் வந்துச்சுண்டா புட்டு அவிஞ்சிட்டு அர்த்தம். இப்போ நாங்கள் இறக்கிடுவோம். ஓகே, சுவையான இறால் புட்டு மசாலா தயாராகிட்டு. பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு? இப்போ நாங்கள் உடைச்சு பார்ப்போமா? ஓகே, இப்போ பாருங்க எப்படி இருக்குண்டு. இறால் புட்டு மசாலா தயாராகிட்டு. இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்குறது தான். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குண்டு இறால் எல்லாம் சுடுது. சூடு இல்லைன்னு வைங்களேன், அப்படி உழைச்சி காட்டலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்கண்டு எல்லா பக்கத்துலேயும். இங்கே பாருங்க, புட்டுக்குள்ள இறால் எல்லாம் இருக்கு. சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. புட்டுண்டாலே பிடிக்கும். இந்த புட்டோட இறாலையும் சேர்த்து சாப்பிட்டா இப்படி இருக்கும். அது அந்த புட்டு மாவோட சேர்த்து இந்த இறால் கறியை அவிய வச்சதால அந்த இறாலில் இருக்குந்தானே அந்த ஜூசி தன்மை, அதெல்லாம் இந்த புட்டு மாவோட சேர்ந்து அவிஞ்சி வந்ததில் இன்னும் டேஸ்டாக இருக்குது. அங்கெல்லாம் எங்களை கேமராமேனுக்கு வாய் வேற ஊறுது. எப்படி இருக்கு? அந்த தானே தெரியும் எப்படி இருக்கு. தனியாக சாப்பிட்டா புட்டை வாய்க்குள்ள வச்சோடனே இறால் வாசம் தான் வருது. நல்லா இருக்குல்ல? உண்மையாக குழம்போட சாப்பிட்றத விட டிஃப்ரெண்டாக தான். குழம்போட சாப்பிடுங்க, மேலால் ஊற்றி நாங்கள் குழச்சி சாப்பிடுவோம். இது அந்த பச்சை மாவோடைய சேர்ந்து அவிஞ்சதால் இறாலோட ஜூஸ் எல்லாம் அதுக்குள்ளே இறங்கி இருக்கு. உண்மையாக டேஸ்ட்டாக இருக்குது. இது மட்டும் இல்லை, இப்படி நீங்கள் இறைச்சி கறி வைக்க அல்லது கணவாய் வைக்க எல்லாத்துலேயுமே முயற்சி செய்து பார்க்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ஒரு முட்டை பொரியலும் வச்சுருந்தா சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் என்ன, இப்போ நல்ல லேட் ஆகிட்டு, அதனால் முட்டை பொரியல் வைக்கல. இன்றைக்கு இதோடையே நான் சாப்பிட்டு காட்டிட்டேன். இதுபோல் இன்னொரு சுவையான சமையல் காணொலியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நாளைக்கு. ஓகே, பாய். நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். புட்டு பிரியருக்காக இதை நான் சமர்ப்பிக்கிறேன்ட்டு சொல்லலாம். நீங்கள் எல்லாருமே முயற்சி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். பாய்.